ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ரோட்டு கடை எம்டி சால்னா, காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லாதப்போ ஒரு எம்டி சால்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சால்னா. இட்லி, தோசை, சாப்பாடு, பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா காய்கறி எதுவுமே இல்லையேன்னு யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஒரு அருமையான எம்டி சால்னா பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு, பச்சை மிளகாய், 2 தக்காளி. இது வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம், ஒரு 6-7 முந்திரி. இது பாருங்கள், ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் கசகசா. இப்போ வாங்க எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இதில் கொத்தமல்லி காம்பு சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, கேரட் சேர்த்தாச்சு. கேரட் எதுக்கு போட்டிருக்கேன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்கும், சால்னா வந்து கெட்டியாக இருக்கும், அதுக்கு தான் கேரட் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டாச்சு. போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா அந்த ரோட்டு சால்னா கடையில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இந்த ரோட்டு சால்னா கடை டேஸ்ட்டு வரத்துக்காகத்தான் நான் கசகசா சேர்க்குறேன். நாங்கள் வீட்டில் இந்த கசகசா வந்து சேர்க்க மாட்டோம். இதை நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இன்னும் இதில் வந்து இந்த ஒரு குருமா மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் அந்த ஸ்ட்ரெச்சரும் வரத்துக்காக வேண்டி நான் ஒரு 2 ஸ்பூன் உடச்ச கடலை சேர்க்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நான் அரைச்சும் கொண்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சால்னாவும். உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டு கடை சால்னாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போது நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி அல்லது பரோட்டா அல்லது ரொட்டி எது வேணால் சொல்லிக்கலாம். லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. நல்லா லேயராக வரும். இதை நல்லா திரட்டி நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். நான் ஸ்கொயராகவும் பண்ணினேன், ரவுண்டாகவும் பண்ணினேன், ரெண்டுமே காட்டுறேன். அவ்வளோதாங்க. சப்பாத்தி இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க அந்த குழம்பு சால்னாவை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற மெலிசா அதை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போட்டும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி. இப்போ மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
தனி மிளகா பொடி போட போகிறேன் 1 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கம்மன்னு வாசனை செம்மையாக இருக்கும். பரோட்டா சால்னா ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். இப்போ அதை அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மேலே நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி சேர்த்து வதக்கக்கூடாது. இப்போது அது மேலே மட்டும் தக்காளி போட்டால் போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வெந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மெத்தி நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து உபயோகிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இங்கே புளி போட்ட குழம்புல கூட இந்த கசூரி மெத்தி கொஞ்சம் போட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சால்னா ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு எம்டி சால்னா. எந்த காய்கறியும் எந்த நான்வெஜ்ஜும் தேவையில்லை. நான்வெஜ் சுவையில் அப்படியே இருக்கும். நான்வெஜ் சுவையை விட கூட சுவை கூடுதலாக தான் இருக்கும். வாங்க, பரோட்டா கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். சுட சுட பரோட்டாவும் சுட சுட சால்னாவும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.